உண்மையான வாக்காளர்களை ரிமூவ் பண்ண சொல்லி சாஃப்ட்வேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. உடனே தேர்தல் ஆணையம் டபடபடன்னு உண்மையான வாக்காளர்களை ரிமூவ் பண்ணுது. இப்படி வாக்காளர் பட்டியலில் வந்து அவ்வளவு மோசமான ஒரு வேலைகளை வந்து அது செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட பாதி போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து போலி வாக்காளர் பட்டியலை வந்து அது தயாரித்து வச்சுருக்கு. ஸோ இந்த சூழலில் யார் கூட கூட்டணி வச்சாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும். சரி, வீழ்த்துறதுக்கு என்ன தான் வழி? மக்கள் போராட்டம், அஹிம்சை வழியிலான மக்கள் போராட்டம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்கிங். என்ன வாக்கிங்? இங்கே இந்தியாவில் 7 கோடி, தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கோன்னா 7 கோடி பேரும் தெருவில் வாக் பண்ணணும், அவ்வளோதான். 7 கோடி பேரும் அசாத்தியமா? எல்லாரும் தெருவில் வாக் பண்ணுறோம் தானே. கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஜனநாயகத்துக்காக என் ஓட்டு என் உரிமை அப்படின்னு ஒரு பதாகையை ஏந்திக்கிட்டு வாக் பண்ணிடுவோமே. இதில் என்ன கஷ்டம்? இதை கூட பண்ண முடியாமையா போயிட்டோம். நம்ம எதுவும் இங்கே போய் மலையை வெட்டி பேத்து எடுத்துகிட்டு வர வேண்டாம். we just have to come to roads. அஹிம்சை வழியில் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் எப்படி ஆனானப்பட்ட சுதந்திரத்தையே நம்ம அஹிம்சை வழியில் அடைஞ்சோமோ அதே போல் இதை வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் ஒரு அஹிம்சை வழியிலான ஒரு மாபெரும் மேசிவ் போராட்டத்தை வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம்.